நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது என்னன்னா நம்மளுடைய டயட் தான். ஸோ நம்மளுடைய உணவு முறைகளை மாற்றம் செய்து அதன் மூலயமாக நிறைய பேருக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால தான் நர்வஸ் டிஸார்டரே ஏற்படுது. அப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகணும்னா அந்த உணவு முறைகளில் அதாவது நியூட்ரிஷன் பேலன்ஸ்டாக இருக்கும்போது நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த நர்வ்ஸ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நர்வஸ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறது நம்ம நரம்புகளில் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி இல்லைன்னா நரம்பு முறிவு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நரம்புகளுக்கு ஒன்றோடு அந்த நியூரான்ஸ்க்கு இடையில நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் போகும்போது மூளை செல்களில் அதிகமான பாதிப்பு ஏற்படும்போது வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ மூளை செல்களில் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுனா நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ் வருது. எந்தெந்த கண்டிஷனில் இந்த மாதிரி நரம்புகள் பாதிக்கப்படலாம்? முதல் காரணமாக நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சின்றது நான் சொல்லிட்டேன். சத்து குறைபாடு இருந்தாலோ, ஸோ உங்கள் உடலில் புரோட்டீனோ இல்லை கால்சியம் குறைபாடு, விட்டமின் B12, ஸோ பொதுவாக விட்டமின்ஸ் இது எல்லாமே குறைபாடு இருக்கும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அதற்கு அடுத்ததாக டயபெட்டிஸுங்க, சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். சரிங்களா? இதற்கு அடுத்தது வேறு யாருக்கு வரலாம்? நமக்கு மூளை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரெயின் ரிலேட்டடாக ஸோ அட்ரோஃபி கண்டிஷன் நிறைய பேருக்கு வரலாம். ஏஜ் ரிலேட்டட் அட்ரோஃபி எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு கோட் பண்ணியிருப்பாங்க ஏஜ் ரிலேட்டட் அட்ரோஃபி அப்படின்னு. ஸோ சில மூளையோட சில பகுதிகளில் சுருக்கம் ஏற்படும் போது அப்போது நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு நமக்கு வரலாம்.